குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன மாடல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேடியான். இது வந்து எக்கனாமிக் செக்மெண்ட் பேசிக்ஸில் ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மைலேஜ் கிடைக்கும், லோயஸ்ட் காஸ்ட்டில் வரும், அது போக உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ரஃப் மெயின்டெனன்ஸும் நல்லாயிருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது வண்டி வழியில் நின்னாலும் பஞ்சராகி நின்னாலும் திரும்ப நம்ம காற்றடிச்சுட்டு யூசேஜ் பண்ணுற வரைக்கும், பஞ்சர் பார்க்குற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது வரும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கீ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இதே கேட்டகரியில் இருக்கிற எல்லா வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக எரியிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் நம்மளுக்கு ஹெட்லைட்டுக்கு வந்து தனியாக சுவிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த சுவிச்சஸ் வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் ரெகுலர் யூசேஜ் மாதிரி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து டே டைமில் கட் ஆஃப் பண்ணிக்கலாம். டே டைமில் இந்த எல்இடி லைட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து க்ளோயிங்கில் இருக்கும். இதோட ஹெட்லைட்ஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் நீங்கள் ஓட்டும் போது நல்லா ஃபுல் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஒரு சேஃப்டி ரைடு கொடுக்கும். ப்ளஸ் இதோட சேக்காப்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சேக்காப்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் ஒரு டம்பான ரோட்டில் வந்து நீங்கள் ஓட்டும்போது ஓட்டுற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இதுக்கு டிசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இதோட மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டுறீங்க, எவ்வளோ ஸ்பீடு, இந்த ஓடோமீட்டர் இதில் டிஸ்பிளே ஆகும், இது எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இதில் வரும். ப்ளஸ் இந்த இதில் உங்களுக்கு பெட்ரோலோட இண்டிகேஷன் லெவல் வரும். டோட்டலாக இதோட டேங்க் கெப்பாசிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 லிட்டரில் 2 லிட்டர் வந்து ரிசர்வ். 2 லிட்டர் ரிசர்வ் வரும்போது கரெக்டாக இந்த பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு வந்து அந்த நீடில் வந்து டிஸ்பிளே ஆகும். மேக்ஸிமம் இந்த மாதிரி இப்போ உள்ள வர்ற வண்டிகள் எல்லாமே ஒரு 2 லிட்டர் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ஓட்டுறது வந்து நல்லது. அது போக நீங்கள் சைட் ஸ்டாண்டு அலாரம் உங்களுக்கு வந்து இதில் வரும். நீங்கள் சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்டில் கிடக்கிறதுக்கான இன்டிமேஷனுக்கு ஒரு ரெட் கலர் வார்னிங் லைட் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது போக உங்களுக்கு வந்து நியூட்ரல் லேம்ப் இருக்கும். நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிற போடுற இண்டிகேஷன்ஸ் இதுவும் இதில் வந்துடும். ஸோ இதில் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எக்கோ பவர்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 50 to 60 நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா எக்கோ மோட் க்ரீன் கலர் லைட்லேயே இருக்கும். 60 + 80 100 அப்படின்னு சொல்லி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் மோடில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ மேக்ஸிமம் எக்கோ மோட்லேயே நீங்கள் ஓட்டுங்க. மைலேஜ் வந்து 70-75 வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லிட்டரு. ஸோ இதில் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெறும் டேங்க் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட தையை அதில் வந்து வைக்கும்போது இந்த தை ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரீமியம் கேட்டகரி, ஒரு புல்லட் வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மினிமம் பட்ஜெட் ஒரு எக்கனாமிக் செக்மெண்ட்டில் இது வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ETFI டியூரோ லைஃப் இன்ஜின் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அந்த மைலேஜுக்கு வந்து 70%க்கு 70 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம வந்து அசூரன்ஸ் கொடுக்கலாம். ப்ளஸ் இதோட சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபேமிலி ரைடர் சீட்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 2 பேர் போகலாம், 3 பேர் போகலாம். அந்த லெவலுக்கு இடிச்சு பிடிச்சி போனீங்கன்னா ஒரு 4 பேர் போகலாம். ஸோ இதில் இந்த வண்டியோட சீட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 பேருமே கம்ஃபர்டபுளாக போகலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு 2 குழந்தைங்க உட்காந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து நம்மளுக்கு வீதியாக இடம் கிடைக்கிற மாதிரி இந்த மாடல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள், ஒரு ஃபேமிலி மேன் ஓட்டுறதுக்கு நல்ல கேப்பபிளான ஒரு வெஹிக்கிள். ஸோ இதோட சேக்காப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டம் சேக்காப்சர், லோடட் ஸ்ப்ரிங் சேக்காப்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு நொடியில் நீங்கள் போட்டோன்னே சடக்குன்னு உள்ள வெஹிக்கிள் இறங்கி நீங்கள் ஏறும்போது அதோட அதிர்வு எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து மேலே வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸபிளாக ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓட்டுற ஆளுக்கு வந்து பேக் பெயின் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதோட குரோம் ஃபினிஷிங் இது வந்து சைலன்சர் வரும். ஸோ ஃப்ரண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட சைலன்சர் அமைப்பே பார்த்தீங்கன்னா அந்த வந்து குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இந்த வண்டியில் வந்து அழகாக தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த குரோம் ஃபினிஷ் சைலன்சர் கொடுத்துருப்பாங்க. ஈவன் இந்த லேடிஸ் ஹேண்டில், ஸோ பின்னாடி உட்காந்துருக்க லேடிஸ் வந்து இதை பிடிக்கிறதுக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுற ஹேண்டில் கூட உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் நல்ல க்ளோயிங்காக வர்ற மாதிரி நம்ம பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ அழகான வெஹிக்கிளை வந்து நம்ம நெல்லி டிவிஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், ட்ரைவ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.